என்ன இங்க பார்க்கறதுக்கு அதிர்ச்சியா இருக்கா? இவங்கிட்ட எல்லாமே இருக்கு, இவன் எதுக்கு நம்மளை பார்க்க வந்திருக்கான்னு நினைக்கிறீங்களா? நான் உங்ககிட்ட இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்க வரல. எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் வேணும். பாவம் பிரக்யாவை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? உங்க மேல அவ எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா, தினமும் பக்தியோட அவ உங்களுக்கு எத்தனை பூஜை பண்ணிருப்பா. ஆனா பதிலுக்கு நீங்க அவளுக்கு என்ன கொடுத்தீங்க? நீங்க அவளுக்கு எதுவும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அநியாயமா அவகிட்ட இருந்து எல்லா சந்தோஷத்தையும் பறிச்சிட்டீங்களே. எனக்கு தான் உங்க மேல நம்பிக்கை இல்லாம இருந்தது, அதுக்கான தண்டனை அவளுக்கே கொடுத்தீங்க. வாழ்க்கை பூரா என்னோட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சா அவளோட ஆசையில இப்படி மண்ணலி போட்டுட்டீங்களே. இங்க எவ்வளவு பைத்தியக்காரங்க நீ எல்லாரையும் சேர்த்து வைக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீ யாரையும் சேர்க்கல, எல்லாரையும் பிரிக்கிற. உன்னை சாட்சியை வச்சுதானே எல்லாரும் அக்னிகுண்டத்தை சுத்தி வராங்க. அவங்கள பிரிக்க உனக்கு எப்படி மனசு வருது? ஆனா இப்பவும் சொல்றேன், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கூட பிரக்யாக்கு உன் மேல இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையாத. அவ அதே பக்தியோட உனக்கு தினமும் பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பா. அவ உனக்கு எந்த அளவுக்கு பூஜை பண்றாளோ அதே அளவுக்கு நீ அவளுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருப்ப. ஏய், கல்லா இருக்கிறது உன்னோட இந்த சிலை மட்டும் இல்ல, கல்லா இருக்கிறது உன்னோட மனசும் தான். அதனாலதான் உன் பக்தர்கள் மேல நீ எந்த இரக்கமும் காட்ட மாட்டேங்கிற. தயவு செஞ்சு வேண்டாம். நான் செஞ்ச தப்புக்கு அவளுக்கு தண்டனை கொடுக்காத. வேணும்னா என்னோட எல்லா சந்தோஷத்தையும் நீ எடுத்துக்கோ. ஆனா அவளோட ஆசையை மட்டும் நிறைவேற்றிவை. அவளுக்கு புருஷனா வாழ்றதுக்கு எனக்கு தகுதி இல்லாம போடலாம், ஆனா ஒரு பொண்ணா சுமங்கலியா வாழ்றதுக்கான எல்லா தகுதியும் அவளுக்கு இருக்கு. ஒருவேளை உன்னால நிறைவேற்ற முடியாதுன்னா விட்டுரு. ஒரு புருஷனா அவளோட ஆசைகளையும் கனவுகளையும் நான் எப்படியாவது நிறைவேற்றுறேன். அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா இதெல்லாம் நடக்கணும்னா அவ திரும்பவும் என் வாழ்க்கையில என் மனைவியா வரணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு தான் புரியல. அவ அந்த வீட்டையும் என்னையும் விட்டு போனது தப்புன்னு அவளுக்கு புரிய வச்சாதான் அவ மறுபடியும் என் கூட வந்து சேருவா. ஆனா எப்படி? எஸ், என்னோட வெட்டிங் கார்டை அவகிட்ட கொண்டு போய் காமிச்சா அவ அதை பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆயிடுவா. என்னை விட்டு கொடுக்க முடியாம திரும்பவும் என் கூட சேரணும்னு நினைப்பா. இது மட்டும் நடந்துருச்சுன்னா மற்றதெல்லாம் தானா நடக்கும். எழுந்துருங்க அக்கா. இப்ப என்ன பண்றது? தண்ணி. அக்கா, உங்களுக்கு என்னாச்சு? ரச்சு, தனு எங்க? தனு வெளியில போயிருக்காங்க. உங்களுக்கு என்ன காச்சு? அவர் எங்க இருக்காரு? தெரியாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, ஆகாஷ்க்கு போன் பண்ணி கேக்குறேன். ஹலோ ஆகாஷ், நான் தான் பேசுறேன். அபிமாமா எங்க இருக்காருன்னு தெரியுமா? ஆபீஸ்லயா? சரி, ஓகே. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் அப்புறமா பேசுறேன். அக்கா ஏதோ பேப்பர் சைன் பண்ண அபிமாமா ஆபீஸ்க்கு போனதா ஆகாஷ் சொல்றாரு. சரி, நான் உடனே கிளம்புறேன். அவரை பார்த்தாகணும். அக்கா என்னாச்சுக்கா, என்கிட்ட சொல்லுங்களேன். ரச்சு, அதெல்லாம் நான் அப்புறமா உங்ககிட்ட வந்து விவரமா சொல்றேன். இப்ப நான் உடனே கிளம்பணும். அவரை உடனே பார்க்கணும். அக்கா, ஹலோ, நீ எங்க இருக்க? நான் அதெல்லாம் வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட சொல்றேன். நான் இப்ப அவசரமா அவரை பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கேன். ஹலோ பிரக்யாக்கா, ஐம் ஷூர் மாமாக்கும் தனக்கும் நடக்க போற கல்யாணத்தை பத்தி அக்காவுக்கு தெரிஞ்சிருக்கும். கடவுளே, எங்க அக்காவை நீ தான் பாத்துக்கணும். அவருக்கு லைன் கிடைக்கவே மாட்டேங்குது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? தனு என்ன போய் சொல்லி ஏமாத்திருக்கா. நான் அது தெரியாம அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணிருக்கேன். என் கல்யாண வாழ்க்கையை நானே என் கையால கெடுத்துக்கிட்டேன். இல்ல, இந்த கல்யாணத்தை தடுத்தே ஆகணும். அவர்கிட்ட உண்மையை சொல்லணும். நான் உன்னை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன். ஐ லவ் யூ. தனுவை பத்தின உண்மை மட்டும் அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. அவர் பேச்சு கேட்காம நான் தப்பு பண்ணிட்டேன். அண்ணா, இங்க தானே நிறுத்துங்க. இந்தாங்க மேடம், சில்லறை வாங்காம போறீங்க? வணக்கம் சரளாண்டி. வாங்க. நீங்க என்ன இங்க? நான் இந்த கார்டை உங்களுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இது எனக்கும் தனக்கும் நடக்க போற ரேடியோ நியூஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஆண்டி, வீட்டில் யாரையாவது தேடுறீங்களா? என்ன வீட்டில்
மற்றவங்க யாரையுமே காணோம். பிரக்யா இப்ப வீட்ல இல்ல. அதோட நீங்க அவளை பார்த்து என்ன பண்ண போறீங்க? அதான் உங்க 2 பேருக்கு நடுவுல ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடுச்சு. நான் இந்த கார்டை பிரக்யா கிட்ட கொடுத்துடுறேன். அவளை உங்க கல்யாணத்துக்கு வரவிடாம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஏன்னா அன்னைக்கு நீங்களும் உங்களோட குடும்பமும் கல்யாணம் நடக்கிற சந்தோஷத்துல இருப்பீங்க. ஆனா என் பொண்ணு அனுபவிக்கிற வலியும் வேதனையும் எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வலியை நான் இன்னும் அதிகப்படுத்த விரும்பல. ஆண்டி, உங்களோட ஃபீலிங்ஸை நான் மதிக்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிற எல்லாமே ஏன் சந்தோஷத்துக்காக பண்ணல. பிரக்யா சொன்னதுனால தான் நான் இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டேன். ஒருவேளை பிரக்யா இப்போ கூட என்கிட்ட இந்த கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டாம்னு சொன்னால் நான் உடனே எல்லாத்தையும் விட்டு அவ கூடயே சேர்ந்து நிம்மதியாக வாழ்வேன். பிரக்யா சரியான முடிவை தான் எடுத்திருக்கா. இப்படிலாம் பேசுனீங்கன்னா நான் அவ முடிவையும் மனசையும் மாத்துவேன் நினைக்கிறீங்களா? ஆரம்பத்துல ஒரு அம்மாவா நான் அவளுக்காக கவலைப்பட்டது என்னமோ உண்மைதான். ஆனா அவ எதுக்காக இந்த முடிவை எடுத்திருக்கான்னு இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ணு நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த வயசுல அவ இவ்வளவு பெரிய தியாகத்தை ரொம்ப சுலபமா பண்ணிட்டா. சர்லாண்டி, ஆஸ் அ ஃப்ரெண்ட் ஐ எம் ப்ரௌட் ஆஃப் ஹர். நான் ஒன்னே ஒன்று உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நான் என்னைக்கும் பிரக்யாவை விட்டு தர மாட்டேன். எனிவேஸ் கிளம்புறேன். அக்கா எங்க இருக்காங்க? உங்களை பார்க்க போறதா தான் அக்கா என்கிட்ட போன்ல சொன்னாங்க. ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னாங்க. கண்டிப்பா அவ என் வீட்டுக்கு தான் போயிருப்பா. நான் போய் பார்க்குறேன். இங்க பாருங்க, அபி சார் இருக்காரா? சார் இன்னும் வரல மேம். எப்படியும் வருவார்ல. வருவாருன்னு தான் ஆகாஷ் சார் சொன்னார். சரி, நான் கேபின்ல வெயிட் பண்றேன். சரிங்க. அவருக்கு ஃபோன் பண்ணி பிரயோஜனம் இல்ல. இருந்து வெயிட் பண்ணி பாத்துற வேண்டியதுதான். இன்னும் நாம ஆரம்பிச்ச வேலை இனிமே நிக்க போகுதுங்க. எனிவேஸ், அபியோட ஷோலயே நாம அவனுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு கொடுத்தோம். ஆனா இதுக்கப்புறம் கொடுக்க போற ஷாக்ல இருந்து அவன் மீளவே கூடாது. எனக்கு தெரிஞ்ச குரலா இருக்கு. அவரோட ஆபீஸ்ல உட்கார்ந்து அவரையும் அழைக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. யாயா, நான் அவனோட ஆபீஸ்ல இருந்து தான் பேசுறேன். இனிமே கொஞ்சம் கொஞ்சமா உங்க உதவியோட அவன் பேரை நான் தரமாட்டமாக்க போறேன். அந்த குண்டச்சிக்கு அப்படின்னா என் கூட முக்கியமான வேலை. ஒருவேளை அவ்வளவு முக்கியமா இருந்தா எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே? ஏன் ஃபோனுங்க? பிரக்யா தான் ஃபோன் பண்ணிருக்கா. ஆனா நான் ஃபோனை சைலண்ட் மோட்ல வச்சு கார்லயே விட்டுட்டு போயிருக்கேன். ஹலோ பிரக்யா, எங்க இருக்க? நான் ஃபோனை கார்ல மறந்து வச்சுட்டு. ஹலோ சார், நான் மகேஷ், ஆட்டோ டிரைவர். நீங்க யாருக்காக ஃபோன் பண்றீங்களோ அவங்க ஆட்டோவில் ஃபோனை வச்சுட்டு போயிட்டாங்க. நான் 100 ஃபீட் ரோட் பிரின்ஸ் டவர் தான் இருக்கேன். அவங்க வந்தாங்கன்னா ஃபோனை கொடுத்துட்டு போயிடுவேன் சார். சரி, நீங்க அங்கேயே இருங்க. நான் வந்து அந்த ஃபோனை வாங்கிக்கிறேன். சரிங்க சார். இந்த குண்டச்சிக்கு வர வர பொறுப்பே இல்லை. ஆட்டோலயா ஃபோனை விட்டுட்டு போறது? ஆனா அதை நினைச்சு நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் கூடவே இருந்து குழி பறிக்கிறதுல எக்ஸ்பர்ட்ங்கிறத நீங்க போக போக புரிஞ்சுப்பீங்க. அண்ட் யூ ட்ரஸ்ட் மீ, நான் தான் இதெல்லாம் பண்றேன்னு கண்டிப்பா யாருக்குமே சந்தேகம் வராது. நான் எந்த ஒரு தப்பு பண்ணாலும் யார் கண்ணிலையும் மாட்டாத மாதிரி தான் பண்ணுவேன். அப்படியே ஒருவேளை தப்பு இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சாலும் யார் தெரியுமா மாட்டுவா? அந்த பிரபா தான் மாட்டுவான். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அபியோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரபா தான் பாத்துக்கிறான்னு. அதனால பேராசியால பிரபா தான் அபிக்கு துரோகம் பண்ணிட்டான்னு எல்லாரும் நம்பிடுவாங்க. சிம்பிள். சோ இந்த விஷயத்துல எனக்கு ஒரே கல்லுல 2 மாங்கா. ஒரே நேரத்துல என் அண்ணனும் அழிஞ்சிருவான், எனக்கு துரோகம் செஞ்ச அந்த பிரபாவும் அழிஞ்சிருவான். என்ன தூக்கி எறிஞ்சதுக்காக அவன் ஃபீல் பண்ணணும். இந்த பிளானை கெடுக்க யார் குறுக்க வந்தாலும் அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். இல்ல, தனுவோட பிரெக்னன்சி பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாது. இவளுக்கு தனுவை பத்தி கூட தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை தனு வயித்துல வளர்ற கரு வேற ஒருத்தனுக்கு சொந்தமானதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஐ மீன், we got it all covered. மெடிக்கல் ரிப்போர்ட், டாக்டர்ஸ், டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாமே ரெடியா இருக்கு. அந்த குழந்தை அபியோடதுதான்னு எல்லா ரிப்போர்ட்ஸும் கிளியரா சொல்லும். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி. யாராலையும் அதை பொய்ன்னு கூட நிரூபிக்க முடியாது. இன் ஷார்ட், நாம எல்லா விஷயத்திலும் சேஃபா இருக்கும். எப்படி பார்த்தாலும் நாம ஜெயிக்க போறது உறுதி. அதோட அந்த ராக் ஸ்டார் அபி அழிய போறதும் உறுதி.
I'll call you back. இப்ப நீ என்ன சொன்ன? இவ்ளோ நேரம் நான் கேட்டதெல்லாம் உண்மைதானா? என்ன கேட்டேன்னு சொல்லு. உன்னால எப்படி இப்படி எல்லாம் நினைக்க முடியுது? உன்னோட கூட பிறந்த அண்ணனையும் அழைக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்க. அவருக்கு எவ்வளவு நல்ல பேரு, அவர் ரெபுடேஷன் என்ன, அது எல்லாத்தையும் நீ அவருக்கு இவ்ளோ பெரிய துரோகத்தை பண்ண போறியா? அதோட அந்த பழிய பிரபா மேல போட போற. நீ இந்த அளவுக்கு இறங்கி போவேன்னு நான் நினைக்கவே இல்ல. சின்ன வயசுல இருந்து உன் மேல அன்பு கொட்டி வளர்த்த உன் அண்ணனையும் நீ உயிருக்குயிரா காதலிக்கிற உன் காதலனையுமே அழிக்கணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு மேல இந்த உலகத்துல உனக்குன்னு யார் இருப்பா? நீ இப்ப யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த? உனக்கு யார் உதவி பண்றாங்கன்னு சொல்லு. இந்த தப்பு பண்ணாத ஆலியா. நீ இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நிறைய தப்பு பண்ணிருக்க. அப்பெல்லாம் உங்க அண்ணன் தான் உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட அந்த நல்ல மனசுக்கு துரோகம் பண்ணாத. எல்லாத்தையும் மறந்து உன்னை வீட்ல இருக்க அனுமதிச்சாரு, இந்த ஆபீஸ்க்கு வரதுக்கு அனுமதிச்சாரு. அப்படிப்பட்ட உன் சொந்த அண்ணனுக்கு ஒன்னால எனக்கு அண்ணன். எந்த அண்ணனை பத்தி நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க? எனக்கு அவனுக்கும் எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்லன்னு சொன்னவன் அவன். அப்புறம் எந்த உரிமையில அவன் என் அண்ணன் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க? எனக்கு அண்ணன் எவனும் இல்ல, அவனோட எனக்கு எந்த உறவும் இல்ல. இன்ஃபேக்ட் எனக்கு அவன் அண்ணனா இருந்த வரைக்கும் அவன் எனக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுத்ததில்ல, அதுக்கு பதிலா வெறும் துக்கத்தை தான் கொடுத்திருக்கான். என் காதலை என்கிட்ட இருந்து பறிச்சான், என் பிரபாவை என்கிட்ட இருந்து பிரிச்சான். அவனாலதான் என்ன காதலிக்க வேண்டிய பிரபா என்ன காதலிக்காம உன் தங்கச்சி அம்முவை காதலிக்கிறான். ஏன் கூட வாழ வேண்டிய பிரபா இன்னைக்கு என்னோட வாழாம இருக்கானா? அதுக்கு காரணம் ஏன் அண்ணன் தான். அவனாலதான் என்னோட வாழ்க்கை இன்னைக்கு அழிஞ்சு நாசமா இருக்கு. He hate me so much. என் காதலை என்கிட்ட இருந்து பிரிச்சதுனால நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், எவ்வளவு வலியும் வேதனையும் அனுபவிக்கிறேன். அதே கஷ்டத்தையும் வலியும் வேதனையும் அவனும் அனுபவிக்க வேண்டாம்? சோ நான் அனுபவிச்ச அதே வலியும் வேதனையும் அவனும் அனுபவிக்கணும்னா அவன்கிட்ட இருக்கிற இந்த பேரு, புகழ், சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாத்தையும் அவன்கிட்ட இருந்து பறிச்சாதான் அது நடக்கும். எல்லாத்தையும் எழுந்துட்டு நடு தெருவுல நிக்கும் போது ஒரு ஃபேனால கூட அவனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது பாரு. அதுதான் எனக்கு வேணும். அதுதான் நான் அவனுக்கு கொடுக்க போற தண்டனை. எவ்வளவு வெறுப்ப வளர்த்துக்கிறது நல்லதுக்கு இல்ல ஆலியா. வெறுப்புங்கிறது விஷ மாதிரி. அதை உனக்குள்ள வளர்த்தன அது ஒரு நாள் உன்னையே அழிச்சிடும். அவரை அழிக்கிறதா நினைச்சு உன்னோட வாழ்க்கையை நீ உன் கையாலேயே அழிச்சுக்க போற ஆலியா. பழச கொஞ்சம் நினைச்சு பாரு. 4 பேரு மதிக்கிற மாதிரி நீ இன்னைக்கு வளர்ந்திருக்கேன்னா அதுக்கு காரணமே அவர்தான். ஒரு பொண்ணா இருந்துகிட்டு உன் மனசுல இவ்வளவு வன்மம் இருக்க கூடாது. நான் ஒரு முட்டாள், நீ மாற மாட்டேன்னு தெரிஞ்சும் நான் உன்கிட்ட இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் என்ன நினைச்சாலும் எனக்கு கோவமா வருது. ஏன்னா உனக்காக நான் பாட்டியவே அழ வச்சிருக்கேன். உனக்காக நான் என் சொந்த குடும்பத்தையும் என் கூட பிறந்தவளையும் நான் காயப்படுத்தியிருக்கேன். நீ திருந்திட மாட்டியோன்னு ஒரு சின்ன நப்பாசைதான். ஆனா நான் நினைச்சது தப்பா போயிடுச்சு. இப்போதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகமே தலைகீழானாலும் நீ மட்டும் மாறவே மாட்ட. உனக்கு ஈவு எனக்கும் எதுவுமே இல்ல. நீ உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற. நீ காரியக்காரி, நீ ஒரு செல்ஃபிஷ். ஆமா நான் செல்ஃபிஷ் தான். எனக்கு யார பத்தியும் கவலை இல்ல, எனக்கு என்ன பத்தி மட்டும் தான் கவலை. ஓகே, என் மனசுல பூத்த அழகான அந்த காதல கொஞ்சம் கூட யோசிக்காம பிடுங்கி எரிஞ்சிட்டீங்கல்ல. எனக்கு அவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டு என்கிட்ட வந்து பரிதாபத்தை எதிர்பார்த்தா எப்படி? காதலை பத்தி பெருசு பெருசா லெக்சர் அடிக்கணும்னா உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ல பிரக்யா. நான் உன்னை கேக்குறேன், நாம யார உயிருக்குயிரா காதலிக்கிறோமோ அவங்களே நம்மள வெறுத்து ஒதுக்குனாங்கன்னா அதோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியுமா? அவங்களோட வலி எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியுமா? You have no freaking idea and you don't have any clue. நீ என்ன பார்த்து வாய் கூசாம செல்ஃபிஷ்னு சொல்றியா? எனக்குள்ள இவ்ளோ விரோதம் நல்லதுக்கு இல்லங்கறியா? ஒன்னு சொல்லட்டுமா? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்மளோட இதயம் மட்டும் இல்ல, நாம ஒட்டு மொத்தமா உடைஞ்சு சதிஞ்சு போயிடுவோம். நான் இன்னைக்கு அப்படித்தான் உடைஞ்சு போய் நிக்கிறேன். என் கூட பிறந்த அண்ணனே நான் உயிருக்குயிரா யார காதலிக்கிறேன்னு தெரிஞ்சிருந்தோ அவன்கிட்ட இருந்து என்ன பிரிச்சு நிற்கதையா நிக்க வைக்கும் போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்? என் பிரபாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது என் வாழ்நாள் கனவு. என்னோட அந்த கனவை காணல் நீராக்கி என் வாழ்க்கைய கெடுத்தவன அடியோட அழிக்காம விடமாட்டான். அதுதான் என் வாழ்க்கையோட லட்சியம். அலியா, ஏய் நீ எதுவும் பேசாத. ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது. நீதான் அண்ணனை விட்டுட்டு போயிட்டேல, அப்புறம் எதுக்காக திரும்பி வந்த? நீ போயிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஃபைனலி எல்லாமே ஏன் இஷ்டப்படிதான் நடக்க போகுது நினைச்சேன். ஆனா அப்படி இல்ல, திரும்பவும் நீ வரணும், எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். That's who you are. That's who Pragya is. Hey, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இன்ஃபேக்ட் ப்ராப்ளம் எல்லாமே உனக்கு தான் பிரக்யா. ஏன்னா இன்னைக்கு உன் முன்னாடி இருக்க போறது ஒரு பக்கம் உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட், இன்னொரு பக்கம் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பிரபா.
இதுல இவங்க 2 பேர்ல யாரை நீ காப்பாத்த போற? ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அவங்க 2 பேர்ல ஒருத்தரை கூட உன்னால காப்பாத்த முடியாது. இட்ஸ் ஆஃப் நோ யூஸ் அண்ட் சச் இஸ் லைஃப். என்னதான் நீ அழுது புரண்டு எல்லார்கிட்டயும் உண்மையை சொன்னாலும் யாரும் உன்னை நம்ப மாட்டாங்க பிரக்யா. போய் எல்லார்கிட்டயும் என்னை பத்தி சொல்லுப்போ. தனு பத்தி கூட சொல்லு. நீ அங்க போய் என்னதான் சொன்னாலும் யாரும் உன்னை நம்ப மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த குடும்பத்துல நடந்திருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீ மட்டும் தான் காரணம் பிரக்யா. ஹலோ, நான் வந்துட்டேன். சார் நான் ஆட்டோ ஸ்டாண்ட்ல தான் சார் இருக்கேன். பின்னாடி தான் இருக்கேன். பின்னாடியா? பாஸ், நான் தான் ஃபோன் பண்ணேன். ஓ நீங்க தானா சார்? இந்தாங்க சார் உங்க ஃபோனு. அம்மா, இந்த ஃபோனை உங்க ஆட்டோல விட்டுட்டு போனாங்களே, அந்த லேடி எங்க? அவங்க இந்த பில்டிங்குள்ள போனாங்க சார். இது என்னோட அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸில். பிரக்யா இங்கே வந்திருக்கா? அவங்க வெளியே வந்ததை பார்த்தீங்களா? இல்ல சார், நான் பார்த்த வரைக்கும் வரல. சரி, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. பிரக்யா என்ன பார்க்க தான் இங்கே வந்திருப்பான்னு எனக்கு தோணுது. அவளும் என்ன மாதிரியே தான் யோசிக்கிறாளா? என் கூட மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாளா? அதை சொல்ல தான் வந்திருப்பாளா? அவர் கூட பிறந்த தங்கையே அவர் அழிக்கணும்னு பாக்குறா. ஆனா அந்த உண்மையை என்னால அவர்கிட்ட சொல்ல கூட முடியாது. அப்படியே சொன்னாலும் அதை என்னால நிரூபிக்க முடியாது. என் கண்ணு முன்னாடியே இவ்ளோ அநியாயம் நடக்குது. ஆனா எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில நான் இருக்கேன். எங்க போயிருப்பா? நான் அவளை மிஸ் பண்ணிடக்கூடாது. கைஸ், நீங்க பிரக்யாவை பார்த்தீங்களா? எஸ் சார், நான் பார்த்தேன். உங்க கேபின் பக்கமாக தான் போயிட்டு இருக்கேன். Excuse me. நீங்க என்ன பண்ற? அண்ணா நீ எங்க? பிரக்யா இங்க வந்தாளா? இல்ல. ஆனா ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்டதுக்கு அவளை என் கேபின் கிட்ட பார்த்ததா சொன்னாங்களே. வந்தா நான் ஏன் உங்ககிட்ட மறைக்க போறேன்? நான் ரொம்ப நேரமா இங்க தான் உட்கார்ந்திருக்கேன். நான் ஒரு நிமிஷம். இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட்? ஐ மீன், ஏதாவது உதவி தேவைன்னா சொல்லு, நான் செய்றேன். இல்ல, நோ தேங்க்ஸ். பிரக்யா இங்க வந்தாளா? அவ எதுக்கு இங்க வந்தா? அண்ணா ஏன் இவ்ளோ பதட்டமா போறான்? ஒருவேளை தனு வயித்துல வளர்ற கரு வேற ஒருத்தனுக்கு சொந்தமானதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. மெடிக்கல் ரிப்போர்ட், டாக்டர்ஸ், டிஎன்ஏ டெஸ்ட், அந்த குழந்தை அபியோடது தான் எல்லா ரிப்போர்ட்ஸும் கிளியரா சொல்லும். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி. இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில நான் எப்பவுமே இந்த மாதிரி ஃபீல் பண்ணதில்லை. அன்பு, காதல்னா என்னன்னே தெரியாம இருந்தேன். ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. உன்னை தவிர எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. 7 ஜென்மத்துக்கும் நான் உன்னை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். உயிரை காதலிக்கிறேன். I love you. I love you so much.
என் பிரபாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது என் வாழ்நாள் கனவு. என்னோட அந்த கனவை காணல் நீராக்கி என் வாழ்க்கையை கெடுத்தவன அடியோட அழிக்காம விடமாட்டான். அதுதான் என் வாழ்க்கையோட லட்சியம். ஆலியா என்னதான் முயற்சி செஞ்சாலும் அவருக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன்.